ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாசுரம் 6. புல்லும் சிலம்பினகான். முதல் 5 பாசுரங்களில் ஆண்டாள் நோன்பை பற்றி தன் தோழிகளுக்கு விளக்கினாள். இப்ப நோன்பு தொடங்க வேண்டும். ஆனால் இன்னும் சில தோழிகள் நோன்பிற்கு வரவே இல்லை. ஆண்டாள் முதல் தோழி வீட்டுக்கு வந்தாள். இந்த தோழிக்கு கிருஷ்ணானுபவம் பற்றி, பாகவதர்களின் பெருமையை பற்றி அறியாதவள். ஆண்டாலும் சில தோழிகளும் இவளை அழைக்க, இவளோ இன்னும் பொழுது விடியவில்லை என்று உறங்குகிறாள். உள்ள இருந்தே கேட்கிறா, பொழுது விடிந்ததற்கு என்ன அடையாளம்? ஆண்டாள் சொல்றா, புல்லும் சிலம்பினகான், பறவைகளெல்லாம் ஒளி எழுப்புகின்றனவே, எழுந்து வந்து பாரு. உள்ள இருந்த கோபிகை சொல்றா, அந்த பறவைகள் எல்லாம் நீங்க போட்ட சத்தத்திற்கு எழுந்திருக்கும். ஆண்டாள் விடிந்ததற்கு வேற அடையாளம் சொல்றா. புல் அரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ? புல் அரையன் கோயில் கருடனின் சுவாமியான ஸ்ரீமன் நாராயணனின் கோவிலில் ஊதப்படும் வெள்ளை விழிச்சங்கின் சங்கநாதம் பேரரவம் உனக்கு கேட்கலையா? அந்த கோபிகை கேட்கலன்னு சொன்னா. இவளுக்கு பக்தியில் முதிர்ச்சி இல்லை. கண்ணனோட அடியார்களே வந்து அழைக்கிறார்கள். இவளுக்கு அடியார்கள் பெருமையும் தெரியவில்லை. அதனால ஆண்டாள், பிள்ளாய் எழுந்திராய்னு சொல்றா. கண்ணனுக்கு ஆபத்துன்னு சொன்னால் இந்த தோழி எழுந்து வருவாள் என்று ஆண்டாள் சொல்றா. பேய்முலை நன்று பூத்தனா கண்ணனுக்கு விஷப்பால் கொடுக்க வந்திருக்கான்னு ஆண்டாள் சொல்றா. உள்ள இருந்த தோழி, நஞ்சு உண்டு. கண்ணன் அந்த விஷப்பாலோட பூத்தனாவோட உயிரையும் சேர்த்து உறிஞ்சி எடுத்துட்டா என்று தோழி சொன்னாள். அடுத்து ஆண்டாள் சொல்றா, கள்ளச்சகடம் வண்டி சக்கரத்துல சகடாசுரன் வந்திருக்கா. கண்ணனை கொல்ல பார்க்கிறான். உள்ள இருந்த தோழியோ கலக்கழிய காலோச்சின்னு சொல்றா. கண்ணன் அந்த சகடாசுரனை ஓங்கி உதைத்து கொன்று விட்டான். இப்போ கண்ணனுக்கு ஆபத்தில்லைன்னு அந்த தோழி எழுத்துக்கவே இல்லை. ஆண்டாள் சொல்கிறாள், வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை திருப்பார்கடலில் ஆதிசேஷன் படுக்கையில் பள்ளி கொண்டிருக்கும் வித்தினை ஆதி மூலமான பகவான் ஸ்ரீமன் நாராயணனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், முனிவர்கள் பகவானின் குணங்களை தியானிப்பவர்கள், யோகிகள் பகவானுக்கு கைங்கரியம் செய்பவர்கள். அந்த யோகிகளும் முனிவர்களும் வேகமா எழுந்து உள்ளத்துல இருக்கிற பகவானை அதிர வைக்காமல் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் மெல்ல எழுந்து ஹரி 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 என்று 7 முறை சொல்கிறார்கள். அந்த பேரரவம் ஹரிநாமம் உள்ள புகுந்து நம்மை குளிர்விக்கும். பொழுது விடிந்ததற்கான இந்த அடையாளத்தை ஆண்டாள் சொன்னதும் இந்த தோழி ஏற்றுக்கொண்டாள். அவளும் வந்து ஆண்டாள் கோஷ்டியில் சேர்த்து கொண்டாள். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ? பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சொண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ளை எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.